ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மருதாணி இலை. இந்த மருதாணி இலையை எப்படி அரைக்கலாம் என்பது தான் நம்ம இப்போ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மருதாணி பவுடரை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய சில விதிமுறைகள்லாம் இருக்குது. நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, மருதாணி இலையை மருதாணி கொடியிலேருந்து பறித்து அதை நிழல்லையே காய வைக்கணுங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஒரு 3 நாள் போதுமானது. இப்படி வெயிலில் காய வைக்கும்போது உங்களுக்கு அந்த பவுடர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பச்சையாகவும் இருக்கும் அந்த இலை. அப்போது நீங்கள் அந்த பவுடர் தயாரித்து அதை நீங்கள் கையில் வச்சுக்கிறதோ இல்லை ஹேர் டைக்கோ நீங்கள் அதை பயன்படுத்தலாம். மருதாணி இலையை இந்த மாதிரி நிழலில் காய வச்சு அரைக்கும்போது நமக்கு மருதாணி பவுடர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக நமக்கு கிடச்சிருது. இந்த மாதிரி நம்ம அரைச்சி வைக்கும்போது நமக்கு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கையில் நல்லா பற்றும். அது மட்டும் இல்லை, நம்ம ஹேர் டை தயாரிக்கிறதுக்கு ஹென்னா பவுட்ரு, அதை மருதாணி பவுடரும் அவுரி பவுடரும் சேர்க்கும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கும். அதனால் வீட்லேயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மருதாணி இலைகளை பறித்து நிழலில் காய வச்சு அரைச்சி இந்த மாதிரி ஜல்லாடியில் நம்ம ஜெலிச்சு தனியாக நம்ம எடுத்து ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது, பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷாக காய்ந்து போகாமல் க்ரீனிஷாக இருக்குது. அதை நம்ம நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஜெலிக்கும்போது நம்ம இலைகளுடைய கிளைகள்லாம் வரும் இல்லைங்களா, எல்லாத்தையும் சேர்த்து தானே இப்போ அரைக்கிறோம். அப்போ ஜெலிக்கும்போது உங்களுக்கு பியூரான ஒரு மருதாணி பவுடர் கிடச்சிரும். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும்போது நம்ம அதை எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்த்தீங்களா? அதுதாங்க நிழலில் தாங்க காய வைக்கணும். இப்படி நீங்கள் மருதாணி இலை இந்த மாதிரி நிழலில் காய வச்சு அரைச்சி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்படி மருதாணி பவுடரை நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் அதை பேக் பண்ணி வைக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கவரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கவரில் நீங்கள் அந்த மருதாணி பவுடரை போட்டு நல்லா சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ நீங்கள் அப்போ பயன்படுத்திக்கலாம். டை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹென்னா பவுடரும் அவுரி பவுடரும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் டை தயாரிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் சேஃப்டி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான பவுடரும் கூட இது நிழலில் காய வச்ச ஒரு பவுடரு. இந்த மருதாணி பவுடர் நீங்கள் பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிது. இந்த மாதிரி நான் பேக் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்களா எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. சில நேரங்களில் எங்கள் வீட்டாண்ட கூட சில பேர் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி நான் பேக் பண்ணி வச்சுருக்கும்போது இதை நான் சேல் பண்ணிவிடுவேன். லோக்கல்லையே நான் சேல் பண்ணிவிடுவேன். கம்மி விலைக்கு தான் நான் இதை சேல் பண்ணுவேன். பாருங்கள் இந்த மாதிரி நான் சேஃப்டி பண்ணி வச்சுட்டேன். இந்த மருதாணி பவுடரை பாருங்கள், 20 கிராம் 20 ரூபா. ஹென்னா பவுடர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். உடனே நல்லா பற்றக்கூடியது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் உங்களுக்கு கையில் பற்றும். நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு பற்றாது. நிழல்லையே காய வச்சு இந்த மாதிரி சென்னா பவுடரை நான் சென்னா பவுடர்னு சொல்லிட்டேன். மருதாணி பவுடர், ஹென்னா பவுடர். இதை நீங்கள் 20 கிராமு நான் 20 ரூபாய்க்கு வீட்டாண்டியே லோக்கல்லையே நான் சேல் பண்ணிடுறேன். பாருங்கள், அதனால் ஃப்ரெஷ்ஷான மருதாணி பவுடர் எனக்கு கிடச்சிருக்கு. அதை நான் அப்பப்போ உடனே எப்பப்போ தேவையோ அப்பப்போ நான் தயாரித்து மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.